எக்ஸாம் வேற வருது, நிறைய படிக்க வேண்டியிருக்கு. பாதி கூட படிக்கல. மார்க் வேற வாங்கணுங்காக என்ன செய்யனே புரிய மாட்டேக்கி. சரி, முடிஞ்ச வரைக்கும் படிப்போம். ஆளை பாரு, ஆளை நல்ல கல்லூரி மஞ்சி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அம்மாட்ட போய் அழுது நடிச்சிருக்கா. எனக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கலன்னு உடனே அவங்களும் அப்படியே பிள்ளைன்னு இறங்கி வந்துட்டாங்க. பிள்ளைக்கு பாதிய கூடுன்னு இடர்ந்து புடிஞ்சு கொடுத்துட்டாங்களே. இதுவே எனக்கு வராம அவ்வளவு அவளுக்கு வந்திருந்தா எல்லாத்தையும் ஆட்டைய போட்டிருப்பல்ல, எனக்கா கொடுத்திருப்பா. இரு இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒண்ணு ஏதாவது செய்யுதேன்னு பாரு. மஞ்சு, சாப்பிட்டியா? இதுக்கு முன்னால என்னைக்கு நம்மளை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கா? ஒரு நாள் கூட சாப்பிட்டியான்னு கேட்டதே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிட்டுல, அதனால ஓவரா கொஞ்சுதான். இவளை என்ன கேட்கறது? இப்ப யார் அழுதா? சாப்பிட்டேன் ரேகா, நீ சாப்பிட்டியா? இல்ல, இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. படிச்சுட்டு போய் சாப்பிடுதே. சரி, சீக்கிரம் போய் சாப்பிடு. ரொம்ப நேரம் முழிச்சு கிடந்து படிச்சுக்கிட்டு இருக்காத, உடம்புக்கு நல்லது கிடையாது. சரி சரி, நான் போய் சாப்பிடுதேன். நான் போய் தூங்கட்டா? கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. தலை வலிக்கா? நான் வேணா விக்ஸ் போட்டு தேய்ச்சி விடட்டா? இல்ல இல்ல, வேண்டாம், நான் படுத்து தூங்குவேன். காலையில எந்திரிச்சா சரியா போயிடும். சரி, அப்ப போய் தூங்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் கிட்ட கூட வர மாட்டா. இதுல விக்ஸ் போட்டு தடவுதாலாம். விக்ஸ் போட்டு தடவற மூஞ்ச பாரு, மூஞ்ச. சரி, மனுஷனுக்கு தூக்கம் தான் முக்கியம். முதல்ல தூங்கிடுவோம், அதுக்கு பிறகு என்ன செய்யணும் யோசிப்போம். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் முத்துச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். என்னது இது? தோசை ரொம்ப நேரமா அப்படியே வெள்ளையாவே கிடக்கு. வெந்துட்டா வேகலையா? ஏன் வேகாம கிடக்கு? ஐயையோ, கேஸ் காலி ஆயிட்டு போலையே. இப்போ என்ன செய்ய? இன்னொரு சிலிண்டர் வேற இல்லையே. இந்த மனுஷனை புக் பண்ணுங்கன்னு அன்னைக்கே சொன்னேன். கேட்டாரா இவரு? கேஸை புக் பண்ணாமல் விட்டுருக்காரு. இப்போ சிலிண்டர் வேற காலி ஆயிட்டே. இப்போ நான் எப்படி சோறு பொங்க? சரி, இவர்கிட்டயே கேட்போம். ஏங்க ஏங்க, இங்கே கொஞ்சம் வாங்களே. என்ன விஷயம் சொல்லு. ஏங்க, இங்கே கொஞ்சம் வாங்க. என்ன, எதுக்கு காலங்காத்திலே கத்திட்டு கிடக்க? என்னைய பார்த்தா கத்திட்டு கிடக்கிற மாதிரியே தெரியுது. தோசை சுடுவோன்னு அடுப்பில் கல்லை தூக்கி வச்சுட்டு இங்கே பாருங்க, தோசையை ஊற்றி வச்சிருக்கேன். இவ்வளோ நேரமாக வேகாமல் கிடக்கு. கேஸு காலி ஆயிட்டு. கேஸ் காலியான என்ன? இன்னொரு சிலிண்டர் இருக்கும்ல, எடுத்து மாட்ட வேண்டியதானே. அதுக்கு ஏன் கத்துதே? அதான் உனக்கு மாட்ட தெரியும்ல. மாட்ட தெரிஞ்சா காணாது. இன்னொரு சிலிண்டரில் கேஸ் இருக்கணும். புக் பண்ணீங்களா இல்லையா? ஆமா, புக் பண்ணவே இல்லையே, மறந்து போயிட்டனே. நல்ல மறந்திரு. இப்போ நான் என்ன செய்ய? தோசை பாதி வெந்து வேகாமையும் கிடக்கு. உனக்கு தான் எங்க வீட்டுக்காரங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியும்ல. அந்த நெருப்பு வச்சு எதுவும் செய்ய முடியாதோ? தோசை சுட்டு முடிச்சிடலாம்ல. விளக்கு மறு பிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. என்னைய பார்த்தா என்ன அப்படியே தெரியுது? உங்க வீட்டுக்காரங்களை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியுமோ? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேம்மா. தப்பா நினைச்சுக்கிடாது என்ன, சும்மா சொன்னேன். கேஸ் புக் பண்ணி விட்டுருதேன். புக் பண்ணி விட்டுருதீரா? இப்போ புக் பண்ணி என்னைக்கு கொண்டு வருவான்? நாளைக்கு வந்துருவாம்ல. அப்ப இன்னைக்கு சோத்துக்கு என்ன செய்ய? யார் வீட்லயாவது சிலிண்டர் இருக்கான்னு கேள. கேக்க இல்லைன்னு என்ன செய்ய? முதல்ல கேட்டு பாரு, அப்புறம் கதையை அடுத்து பார்ப்போம். இவரு புக் பண்ணி வைக்க மாட்டாரு. நான் வீடு வீடா போய் கேஸ் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அலையணும். இந்த ஒரு தடவை மட்டும் கேளுமா, அடுத்த தடவை நான் புக் பண்ணி தந்துருதேன். லட்சுமி அக்காட்டையும் நெட்ட சீட்டையும் மட்டும் தான் கேட்பேன். 2 பேர்கிட்ட இல்லைன்னா அவ்வளோதான். சரியா? சரி சரி, அவங்க 2 பேர்கிட்டையும் கேளு. யாராவது ஒருத்தர் ஒரு சிலிண்டர் வச்சிருப்பாங்கல்ல. சரி இருங்க, கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு கழுவிக்கிட்டே பேசுதே. சரி, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புதேன். நீ சிலிண்டர் கிடைச்சா கேளு, சரியா? இருக்குன்ட்டாங்கன்னா நான் போய் தூக்கிட்டு வரேன். சரி. இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என்னைய பற்றி இப்படிலாம் சொல்லுவார். நம்மளை பற்றி மனசுக்குள்ளே இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. நல்லா பேசுகிற மாதிரி நடிப்பார். திடீர்னு பார்த்தா இப்படி பண்ணுதாரு. இவங்க வீட்டுக்காரங்களை பார்த்தா எனக்கு என்ன பற்றிக்கிட்டே எரியுது. இப்படி சொல்லிட்டாரே. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிரும். அன்னைக்கு இருக்கு இந்த மனுஷனுக்கு கச்சேரி. என்ன செல்லத்தாயி, வீட்டில் சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? ஆமாட்டி, சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. கீரையை கடைஞ்சி உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். 4 அப்பளத்தை பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான். வீட்டில் நீ தான் சோறு பொங்குவியா? உன் மருமவக்காரி ஒன்றும் செய்ய மாட்டாளோ? அவள் என்னைக்கு செய்தா? நான் செய்தேன்ட்டு வருவா.
ஆனால் ஒன்று வாய்க்கு விளங்காது. அவள் செஞ்சான்னா நாய் கூட திங்காது. நாய்க்கு போட்டால் கூட நாய் தின்னுட்டு செத்துரும். அதனால் அவளை நான் ஒன்றும் செய்ய விட மாட்டேன். வேண்டாம் மருமோளே, நீ ரெஸ்ட் எடு, அத்தை பார்த்துக்கிடுதேன்னு சொல்லிடுவேன். அதனால் காய்கி ஏதாவது வேணால் வெட்டி தருவா. மற்றபடி அவளை அடுப்பாங்கரைக்குள்ளேயே நான் விட மாட்டேன். இப்படித்தான் இப்படிப்பட்ட மருமோளெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்களம்மா? ஏமுட்டி, அவன் நல்ல பிள்ளை தான், சமைக்க மட்டும்தான் தெரியாது. அதுக்குன்னு அவளை தூக்கி தூரைய வீச முடியும்? ஏன் மருமவளாச்சே, நல்ல மருமவளாச்சேன்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட முடியுமா? வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுக, அப்படியே சுற்றிக்கிட்டு அலைவாளுக. ஏன் மருமவக்காரையும் இப்படித்தான் இருக்கா, ஒரு காசுக்கு ஆக மாட்டா. வாய் மட்டும் இங்கேருந்து வண்டலூர் வரைக்கும் நீளும். முதல்ல மாதிரி கிடையாதுல்லவா? நல்லா சீக்கிரமே எந்திரிச்சிருதா, சாப்பாடெல்லாம் செய்யுதா கொள்ளுதா. பிறகு என்ன உனக்கு பிரச்சனை? அவள் இருக்கிறதே எனக்கு பிரச்சனை தான். அவளை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. என்னத்தையாவது தூக்கி போட்டு உடைக்கணும் போல இருக்கு. மருமவ நல்லவளா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. இப்படி இருந்தால் என்னதான் செய்ய? எனக்கெல்லாம் மருமவனை எப்படி இருக்கணும் தெரியுமா? கோழி கூவுறதுக்கு முன்னாலே காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும்? 5 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல்னு எல்லா பக்கமும் கூட்டி பெருக்கி அள்ளி நல்ல வாசலில் தண்ணியை தெளித்து ஒரு அழகான கோலத்தை போடணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் இந்த ஜென்மத்தில் நடக்காதே. கோலம் போட்டு முடித்த உடனே அந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் நல்லா குளிக்கணும். குளிச்சுட்டு ஒரு அழகா சேலையை கட்டிக்கிட்டு வீடு பூரா சாம்பிராணி போட்டு சுற்றி சுற்றி காட்டணும். எல்லா இடத்துக்கு காட்டிட்டு முக்கியமாக என் ரூமுக்கு வந்துடணும். வந்து நல்ல புகையை போட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா போய் ஒரு காப்பியை போடணும். போட்டுட்டு வந்து எத்தே இந்தாங்கத்தே காப்பி குடிங்கத்தே அப்படின்னு அவள் என்னை எழுப்பணும். விளங்கிரும். என்னை எழுப்பி விட்டான்னா நான் பாட்டுக்கு போய் உட்காந்து காப்பியை குடிச்சிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த அன்னைக்கு இவள் போய் அடுப்பங்கரையில் போய் கடந்து இட்லியை வச்சு சாம்பாரை வச்சு சட்னியை வச்சு அது இதுன்னு ஒரு 4-5 சட்னியை வச்சிடணும். வச்சுட்டு நல்ல சூட சூட வந்து கொண்டு வந்து எத்தே இந்தாங்கத்தே சாப்பிடுங்கத்தே அப்படின்னு எனக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தானா நான் சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காந்துருப்பேன். இவ காப்பியை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். நல்ல காப்பியை குடிச்சிட்டு கதை பேசணும். எவாட்டையாவது உட்காந்து கதை பேசணும், இல்லைன்னா டிவியில் நாடகம் பார்க்கணும். இந்த காலத்து பிள்ளைகள் என்னத்தை செய்வாளுக? இவ்வளோ தான் செய்வாளுக. ஏன் மருமவனா நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். எனக்கு அவள் ஊழியம் பார்க்கணும். காலு கையெல்லாம் அமுக்கி விடணும். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். தைலம் தடவி விடணும். மருந்து மாத்திரையெல்லாம் வேலைக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கணும். எனக்கு சோறு பொங்கி கொடுக்கணும். நான் எள்ளுன்னா எண்ணெயாக நிற்கணும். நான் என்ன சொன்னாலும் சரித்தேன்னு தலையை ஆட்டணும். அப்படி இருக்கிறவ தான் மருமவா. இவளாம் ஒரு மனுஷியா? எனக்கெல்லாம் இவன் மருமவளும் கிடையாது, ஒரு மனுஷியும் கிடையாது. என்னட்டி கனகா, என்னென்னத்தையோ உளறிக்கிட்டு கிடக்க. 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிள்ளைகள தான் இப்படி இருந்தாளுக. மாமியார்னா ஒரு பயம் இருக்கும். இப்பெல்லாம் எவன் மாமியாரை மதிக்கா? அவளுக்கு மதிக்க மாட்டாளுக, மதிக்கவே மாட்டாளுக. நம்ம தான் மதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். அவளுகளை சும்மா இருக்கவே விடக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு பெண்டை நிமித்திக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் அவளுக்கு ஒழுங்காக சரிப்பட்டு வருவாளுக. மங்கம்மா, ஓ மருமவ எப்படி? அவளை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எத்தேன்னு காலை சுற்றிக்கிட்டு கிடப்பா. என்ன வேலை சொன்னாலும் செய்வா. வீட்டில் சாப்பாடுக்கு பாடி எல்லாம் அவளே செஞ்சிருவா. வெளி வேலைகளையும் பார்த்துக்கிடுவா. எனக்கு அது போதும். எனக்கு ஒன்றும் ஊழியெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். வீட்டு வேலையை பூரா அவள் செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கியாக்கும்? இல்லட்டி, நான் செய்ய மாட்டேன். அவள் தான் வேலை செய்வா. பூரா நடிப்பு. ஒன்று ஏமாற்றி இந்த வீட்டை ஆட்டையை போடலான்னு பார்க்கா. அப்படியே சொல்லுது? ஆமாம், வீடு உன் பேரில் இருக்குல்ல, எப்படியாவது எழுதி வாங்கிடலான்னு பார்க்கா. சின்ன மருமவ ஒருத்தி இருக்கால்ல, அவளுக்கு எழுதி கொடுத்துடக்கூடாது பார்த்தியா? அதனால் இந்த வீட்டை எப்படியாவது அவள் பேரில் எழுதி வாங்கிடலாங்கிறதுக்காக தான் உனக்கு நல்லா செய்கிற மாதிரி நடிக்கா. சி, என் மருமவ அப்படிலாம் செய்ய மாட்டா. நீ அப்புறாணியாக இருக்க, அவளை நம்பிக்கிட்டு இருக்க. பாரு, ஒரு நாளைக்கு உங்ககிட்ட வீட்டை எழுதி வாங்கிட்டு உனக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கொடுக்க போறா. விஷத்தை வச்சு கொடுத்தா கூட சாவ நேராகும்னு ராத்திரியோட ராத்திரியே அம்மிக்களை கொண்டு தலையில் போட்டு உடனே கொல்ல போறா பாரு. என்னட்டி பயங்காட்டுதே? உண்மையை சொன்னம்மா. இந்த காலத்துலலாம் எவளும் பாசமாகவே இருக்க மாட்டாளுக. இவ பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கா. நீ நம்பி ஏமாந்துடாதேன்னு சொல்லுதேன். என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டாச்சே, உன்னைய காப்பாற்றி விடணும்ல. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தானே வந்து நிற்கணும். அதை முதலே சொல்லுதேன். ஒருவேளை அப்படியும் இருக்குமோ? மாலாவை பார்த்தா அப்படிலாம் தெரியல, நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்குது. உனக்கு எப்படிட்டி அவளை பற்றி தெரியும்? அவள் மாமியாக்காரிக்கே தெரியல, பச்சை பிள்ளை மாதிரி அவளை போய் நம்பிக்கிட்டு இருக்கா. நீ வேற பேச வந்துட்ட. எது எப்படியோ, ஏன் மருமவா கொஞ்சம் பரவாயில்ல. எத்தேன்னு சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கூடயே அலைவா. ஓ மருமவா சரியான பணக்காரி இல்லை. ஒரு நாளைக்கு பாரு, உங்ககிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு பையனை கூட்டிக்கிட்டு போறா. எங்கேயாவது தனி வீட்டுக்கு போவா. தனி வீட்டுக்கு எங்கே போக? அது அவள் வீடு தானே. உடனே ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு விரட்டிடுவா.
நீ ரோட்டில் தான் நிற்கணும், பார்த்துக்கோ. என்ன சொல்லுதே, ரோட்டில் நிற்கணுமா? பழகின தோசத்துக்கு என்னால் சொல்ல தான் முடியும். அதுக்கு பிறகு உங்கள் பாடு, சூதானமாக நடந்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, இவ வேற பயம் காட்டுதாலே. ராத்திரி வீட்டுக்கு போனால் தூக்கமே வராதே. எங்கே கல்லை கொண்டு மண்டையில் போட்டுருவாளோன்னு பயமால இருக்கும். தூங்கலைனாலும் பரவாயில்ல, ராத்திரி பூரா ராக்கோழி மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன். இப்போ சாப்பிடவும் முடியாது போலையே. சோத்தில் விஷத்தை கலந்து வச்சுருந்தானே என்ன செய்ய, பயமால இருக்கு. பணக்கார சம்மந்தம் வேண்டான்னு முதலே இந்த பயலில் தலபாட அடிச்சுக்கிட்டேன். சொன்ன பேச்சை கேட்டானா? அவளை விட்ட வேற அழகியே கிடையாது. இவளை தான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னான். இப்போ கடைசியில் என்ன ஆயிட்டு? இவ என்னை விட்டுட்டு என் பிள்ளைய பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் தெரியுது. எத்தேன்னு பேசி பேசியே என்னை ஏமாத்தினாலே. என் பிள்ளைய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான்னா நான் என்ன செய்ய? இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க டி. அவளுகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் தான் கூட இருக்கோம்ல. வீட்டில் வேலை செய்ய சொல்லணும் அவளுகளை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வாங்கணும். வீட்டில் 1008 சோழி கிடக்கு. அதெல்லாம் போட்டுட்டு மரத்தடியில் என்ன மாய கூட்ட வேண்டி கிடக்கு இவளுகளுக்கு. வீட்டு சோழியை விட்டுட்டு மரத்தடிக்கு பாடு பேச வந்துடுவாளுங்க. அங்கே வந்து பாடு பேசினாப்புல வீட்டில் எல்லா பாடும் தீர்ந்து போயிருமா? வீட்டு வேலையை பார்த்தா தானே வீட்டு வேலை குறையும். ஒரு வேலையும் பார்க்கறதுக்கு துப்பு கிடையாது. காதை மட்டும் ஊருக்கு முன்னால் வந்து பேசிக்கிட்டு நிற்பாளுங்க. மாமியார் எப்படிலாம் கொடுமைப்படுத்தலாம், வீட்டு வேலையை செய்யாமல் எப்படி ஓப்பி அடிக்கலாம், இதெல்லாம் தான் கற்றுக்கிட்டு வருவாளுங்க போல. மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தினுசாக இருப்பாளுங்க. உன் வீட்டு கதையே இங்கே சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. ஊர் கதையை பேசி இவளுக்கு என்ன செய்ய போகிறாளுங்க? ஒரு சொன்ன பேச்சு கேட்கறது கிடையாது. மாமியாரும் மதிக்கிறது கிடையாது. வீட்டில் ஒரு சோறு தண்ணி ஒழுங்காக செய்யறது கிடையாது. இது ஊர் கதை பேச மட்டும் ஊருக்கு முன்னால் கூடிக்கிட்டு நிற்பாளுங்க. முதல்ல அதை கட் பண்ணுங்க டி. வெளியே விடாதீங்க. இவளுகெல்லாம் வெளியே போகிறேன்னா காலை உடச்சி போட்டுருங்க. வீட்டில் கடந்து வேலை செய்ய சொல்லுங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பொழுதன்னைக்கு வேலையை வாங்கினீங்கன்னா இவளுகளால் வெளியே போக முடியாது. ஒருத்திக்கு பேச மாட்டாளுங்க. பேசாமல் இருந்தாலே குடும்பம் உருப்பிட்டுரும். சரிட்டி, இனிமே நான் அவளை வெளியவே விட மாட்டேன். வீட்டில் கடந்து எல்லா வேலையும் பார்க்க வைக்கேன். நானும் தான் இனிமே என் மருமகளை வீட்டில் போட்டு கொள்ளுன்னு கொல்ல போகிறேன். வேலை செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னால் காலை உடச்சி அடுப்புக்குள்ளே வச்சிருவேன். ஹலோ மாலா, சொல்லுட்டி. என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்க? லட்சுமி அக்கா, சிலிண்டர் கிடக்கா? எம்டியாட்டி? எம்டி இல்லைக்கா, ஃபுல் சிலிண்டர் வேணும். இருக்கா? ஐயோ, போன வாரம் தானே டி மாட்டினேன். போன வாரம் தான் மாட்டினீங்களோ? வேற புக் பண்ணீங்களாக்கா? இல்லையே டி, கேஸ் புக் பண்ணலையே. இன்னொரு 10 நாள் கழிச்சு புக் பண்ணுவோன்னு விட்டுட்டேன். காலி ஆயிட்டோங்க. ஆமாக்கா, காலையில் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அடுப்பு ஆஃப் ஆகி கிடக்கு. பார்த்தா சிலிண்டர் காலியாக இருக்கு. அதான் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்போமேன்னு போட்டேன். ஐயோ, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைக்கா, இன்னும் சாப்பிடலை. அதான் எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. தோசை சுட்டு கொடுப்போமேன்னு பார்த்தேன். சிலிண்டர் வேலை காலி ஆயிட்டா. உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்னாரு. அதை கேட்போமேன்னு ஃபோன் அடித்தேன். இருந்தால் தூக்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். இல்லைன்னா சரி பரவாயில்லக்கா, நெட்டச்சிட்டு கேட்டு பார்க்கேன். நான் வேணா காலையில் உனக்கு இட்லியை வச்சு கொடுத்து விடட்டா? இல்லைக்கா, வேண்டாம். நெட்டச்சிட்டு சிலிண்டர் இருந்தாலும் இருக்கும், நான் வாங்கிக்கிடுதேன். அப்படியா? அவட்ட வாங்கிக்கிடுதியா? ஆமாக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவட்ட வாங்கிக்கிடுதேன். தப்பா எதுவும் நினைக்காதட்டி. போன வாரம் தான் மாட்டினேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஏக்கா, எனக்கு தெரியாதா? இருந்தா நீங்கள் ஆளை தூக்கி கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. இல்லைன்னு தானே சொல்லுதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நெட்டச்சிட்ட கேட்டு பாரு. சிலிண்டர் இல்லைன்னா நான் கேஸ் வர்ற வரைக்கும் உனக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரேன். சரியா? நீ ஒன்றும் நினைக்காத. சரிக்கா, நான் சொல்லுதேன். அவட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். சரிட்டி, நான் வைக்க என்ன? ஐயோ, என்ன செய்ய? லட்சுமி அக்கா சிலிண்டர் இல்லைன்ட்டாங்களே. நெட்டச்சிட்ட கேட்டு பார்ப்போம். அவட்ட இருக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, அவட்ட ஃபோன் அடித்து கேட்டு பார்த்துருவோம். கால் போகுது, என்ன எடுக்க மாட்டேக்கா? மாலாக்கா, என்ன ஃபோன் அடிச்சிருக்கீங்க? மரத்தடிக்கு கதை பேச வரலையா? கிளம்பிட்டீங்களா இல்லையா? ஏட்டி, உன் வீட்டில் சிலிண்டர் கிடக்காட்டி? எதுக்கு கேட்கீங்க? உங்கள் வீட்டில் காலி ஆயிட்டோ? நான் இப்போ தானே மாட்டினேன். இப்போந்தான் மாட்டினியா? ஆமாக்கா, மாட்டிட்டு இப்போ தான் நிற்க. நீங்கள் ஃபோன் அடிக்கீங்க. இன்னொரு சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கியா? இல்லைக்கா, மொத்தம் 2 சிலிண்டர் தானே உண்டு. ஒரு சிலிண்டர் இருந்துச்சு, ஒன்று ஃபுல்லாக இருந்துச்சு. அது காலியானோன்னு இதை தூக்கி மாட்டியிருக்கேன். இனிமே தான் ராமு புக் பண்ணுவார். அட கடவுளே, உன்கிட்டையும் சிலிண்டர் இல்லையா?
நீங்கள் புக் பண்ணலையோ? இந்த மனுஷன் எங்கே சொன்னால் கேட்காரு. இந்த வீணா போன மனுஷங்கிட்ட சிலிண்டர் போட்டாச்சுன்னா ஒரு 10 நாளில் புக் பண்ணுங்க அடுத்து வந்துரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் பண்ணுதாரு. புக் பண்ண என்னம்மா? சிலிண்டர் முன்னாலெல்லாம் புக் பண்ணால் உடனே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ 2-3 நாள் ஆகுதே. ஆமாட்டி, இப்போ தான் அவர் புக் பண்ணியிருக்காரு. எப்போ வரும்னு ஒன்றும் தெரியல. அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், புக் பண்ணாமல் போட்டாருல்ல, சாப்பாடு கடையில் வாங்கி தரட்டும், அதான் அவருக்கு தண்டனை. சரிக்கா, எதுனாலும் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. சாப்பாடு வேணா சொல்லுங்க, நான் சேர்த்து பொங்கி வைக்கேன். இங்கே வந்து சாப்பிட்ருங்க. ஆ சரி டி, தேவைப்பட்ட சொல்லுதே. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன செய்வேன்? காலையில் தோசை சுடும் போதே இப்படி ஆயிட்டு, இன்னும் மத்தியானம் சோறு பொங்கணும், ராத்திரி சாப்பாடு செய்யணும், நாளைக்கு வேற சிலிண்டர் வருமா வராதான்னு தெரியல. என்ன செய்யணும் ஒன்றுமே ஓட மடக்கி. வேற எவட்டையும் போய் கேட்கவும் முடியாது. யார்கிட்ட கேட்டாலும் மூஞ்சில் அடிச்சாப்புல சிலிண்டர் இல்லையே, காலி ஆயிட்டே, மாட்டிட்டனேன்னு கதை சொல்லுவாளுங்க. அதுக்கு நம்ம கேட்காம இருந்துடலாம். மாலா, நான் குளிச்சு கிளம்பி வந்துட்டேன். யார் வீட்டில் போய் சிலிண்டர் தூக்கிட்டு வரணும் சொல்லு, தூக்கிட்டு வரேன். நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணாமல் விட்டதுக்கு ஒவ்வொருத்திட்டையா போய் சிலிண்டர் இருக்கான்னு நான் கெஞ்சிக்கிட்டு கிடக்கேன். இனிமேல் அந்த சோழி வச்சுக்கிடாதீங்க. என்னாச்சு, சிலிண்டர் கிடைக்கலையோ? எப்படி கிடைக்கும்? லட்சுமி அக்கா போன வாரம் தான் மாட்டினாங்களாம். போன வாரமே மாட்டிட்டாங்கல்ல, இன்னொன்று வாங்கி வைக்க வேண்டியதானே? 2 மாசத்துக்கு முன்னால சிலிண்டர் மாட்டினா நீங்களே இன்னும் புக் பண்ணாமல் இருக்கீரு. போன வாரம் புக் பண்ணவர் திரும்ப பண்ணுவாரோ? அதுவும் சரிதான். இப்போ என்ன செய்ய? என்ன செய்யவா? காலையிலக்கு எல்லாருக்கும் இட்லி தோசை பூரின்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க போங்க. சூடாக இருந்தாலும் சாப்பிட முடியும். கடையில் வாங்கணுமா? ரொம்ப துட்டு செலவாகுமே. செலவு ஆகக்கூடாதுன்னு நினச்சிருந்தா முதல்ல கேஸ் புக் பண்ணியிருக்கணும். போங்க போய் வாங்கிட்டு வாங்க. சை, மறந்து போய் கேஸை புக் பண்ணாமல் விட்டேன். அதுக்கு எனக்கு இப்படி செலவு வைக்காலே. என்ன சொன்னீரு? வாங்கிட்டு வாரேன்னு சொன்னம்மா. வாங்கிட்டு வாரேன் இரு. இட்லி தானே, வாங்கிட்டு வந்து தாரேன். ஆஹா, முட்டை தோசை என்ன அழகா இருக்கு. பார்க்கறதுக்கே இவ்வளவு சூப்பரா இருக்கே. சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். நல்ல அழகா 2 முட்டை தோசையும் ஒரு சாத தோசையும் சுட்டு கொண்டு வந்துட்டேன். சட்னி வேற அரைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு மெதுவா உட்காந்து நல்லா ரசிச்சு சாப்பிட போறேன். என்னது இது, குப்பை வண்டி சத்த மாதிரில இருக்கு. சாப்பிடுறது நேரத்துக்கு தான் இவனுக்கு வருவானுங்க. மற்ற நேரத்துல வந்தா என்னையா பொழுதன்னைக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் வரமாட்டானுங்க. 2 தோசையை சுட்டுட்டு சுட சுட சாப்பிடுவோம்னு நினைக்கும் போது வந்து நிப்பானுங்க. இந்த விசில் ஒண்ணு கிடைச்சிருக்கு, பீன்னு ஊதிக்கிட்டே கிடப்பானுங்க. வாரேன்ப்பா வாரேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்களேன். பீன்னு ஊதிக்கிட்டே இருக்காட்டா என்ன? சங்கு ஊதுற மாதிரியே ஊதுவானுங்க. வீட்டுல ஒரு வேலையை பார்க்க முடியுதா, கொண்டாட முடியுதா? இவனுக்கு எப்ப வருவானுங்கன்னு காத்து கிடக்க வேண்டியிருக்கு. ரோட்டு காட்டுல ஒரு குப்பை தொட்டியை வச்சா என்ன, அங்க கொண்டு தட்டுவோம்ல. குப்பையை போட்டுட்டு வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். இவனுக்கு எப்ப வாரானுங்கன்னு ஒரு வேலையும் செய்யாம சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அடக்கி இருக்கு பையன் அவனே, இவன் தான் விசில் அடிச்சுட்டு கிடக்கானாக்கும். நான் கூட குப்பை வண்டி தான் வந்துட்டு போலேன்னு அவசரமா தோசையை கொண்டு உள்ள போட்டுட்டுல ஓடி வந்தேன். ஏம்மா, எதுக்குமா அடிக்க? தாடிக்காரன் பெத்த கேடி மவனே, எதுக்குள்ள விசில் அடிச்சுட்டு கிடக்க? ஏம்மா, மணி இந்த விசில கொடுத்தாம்மா. நல்லா இருக்கேன்னு ஊதிட்டு கிடந்தேன். ஒரு சோறு திங்கி விடுதியால விசில் அடிச்சுக்கிட்டே கிடக்க. குப்பை வண்டி தான் வந்துட்டுன்னு குப்பையை தூக்கிட்டு ஓடி வாரேன். ஏம்மா, எனக்கு எப்படிம்மா தெரியும்? ஆமா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. சை, நம்மளுக்குன்னு வந்து அமையுது பாரு. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, கூட வந்து சேர்ந்ததுகளும் சரியில்லை. ஏன் தான் இப்படி இருக்கம்மா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம செத்தரலாம் போல இருக்கு. என்ன யாரும் தேட வேண்டாம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. ஏம்மா, நீங்க லெட்டர் எழுதி வைக்காம போனா கூட நீங்களாம் யாரும் என்னையும் தேட மாட்டீங்க அதானே? அதான் அன்னைக்கே சொல்லிட்டியே, லெட்டர் எழுதி வைக்காம போனா கூட தேட மாட்டேன்னு. அதையே மறுபடியும் சொல்லுதே. முதல்ல சொல்லிட்டேனா? அப்ப வேற ஏதாவது சொல்லட்டாமா? நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். முதல்ல விசில தூக்கி தலையை சுத்தி தூர போடு. அதெல்லாம் போட மாட்டேன். நீ அந்த விசில தலையை சுத்தி தூர போடலன்னா இப்போ ஒன்னைய தூக்கி என் தலையை சுத்தி நான் தூர தூக்கி வீசிடுவேன். பேப்பரை திறந்தாலே ஒரே புருஷன் பொண்டாட்டி சண்டையா போடுற நியூஸ் தான் வருதுப்பா. குடியரசு தினத்துக்கு குர்தா வாங்கி தரவில்லை என்று கணவனை கத்தியால் குத்திய மனைவி. என்னது, குடியரசு தினத்துக்கு குர்தா வாங்கி தரலையா? கணவன் மாமியாருக்கு சப்போர்ட் அடித்து பேசியதால் மாமியாரையும் கணவனையும் கழுத்தரித்து மனைவி கொலை.
ஐயையோ பயமா இருக்கே. மீன் குழம்பில் விஷத்தை கலந்து கொடுத்து கணவனை கொன்ற மனைவி. ராமே ராமே சாப்பிட வரீரா? என்ன பேய் மொழி முழிக்கிரு, சாப்பிட வரீரான்னு கேட்டேன். சாப்பிட வாரேன் நெட்டம்மா. என்ன சாப்பாடு செஞ்சிருக்கே? உங்களுக்கு ஆண்டி சுட சுட மீன் குழம்பு வச்சு இட்லியை வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா?